கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக காலை வேளையில் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இந்த ஜூன் மாதத்தை பார்க்குற பொழுது அநேகருக்கு இருக்கக்கூடிய கவலைகள், துக்கம், இல்லை தேவைகளாக எது இருக்குது அப்படின்னா, ஒரு ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, என் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே, என் தேசம் இப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகுது, நிறைய தேவைகள் இருக்கிறது போல தோணுது. எங்கள் நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரி இதை வாங்காதீங்க, அதை வாங்காதீங்க, இதை இப்படி சேமித்து வைங்க, ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய பொருளாதாரம் போக போகுது என்று சொல்லுகிறாரே. ஏற்கனவே வருடவளும் ஒரு சுழற்சி முறையில் ஒரே தேவைகளை, ஒரே கவலைகளை, ஒரே பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் இது மிகுந்த பாரமாக இருக்கும் போல தோணுதே. ஒருவேளை இந்த வருஷம் இன்னும் கஷ்டமாக இருக்குமோ? கொரோனா காலத்தை, லாக்டவுன் காலத்தை, மிகுந்த கஷ்டமான பொருளாதார சூழ்நிலையை கடந்து வந்துட்டோம். இப்போ திரும்பவுமாக அதே சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறது போல தோன்றுகிறதே. அது எப்படி கடந்து வருகிறது? ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வராதா? ஆண்டவரிடத்துலேருந்து என்னுடைய தேவைகளை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது? ஆபிரகாம் இப்படியாக சொல்லுகிறாரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளப்படும், தேவைகள் சந்திக்கப்படும்னு சொல்கிறாரே, அவரை யெகோவா ஈரே என்று அழைக்கிறாரே. என் வாழ்க்கையில் நான் யெகோவா ஈராக தேவனை ஆபிரகாமை போல பார்த்து விட முடியாதா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஜெபித்து பார்க்கிறேனே, தேவனிடத்தில் போராடி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களிடத்தில் அவருடைய வெளிப்பாட்டை, அவருடைய ஞானத்தை, ஆலோசனையை கொடுக்க விரும்புகிறார். எப்படி தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறது? நம்முடைய தேவைகள் எப்படி அசாதாரணமான, இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கப்பட வைப்பது? தேவனிடத்திலிருந்து எப்பொழுதும் பெற்றுக்கொள்கிறது எப்படி அப்படின்றத எப்படி தெரிஞ்சு கொள்கிறது அப்படின்னு இந்த கால வேளையில் உங்களிடத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறார் இந்த வீடியோவின் வழியாக. வேதத்தில் எப்படி ஒரு வாசனம் சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல கானா ஒரு கல்யாணத்தை குறித்து பேசப்பட்டதாக இருக்குது. அங்கே ஒரு தேவை ஏற்பட்டதாக இருக்குது பாருங்களேன். ஆனால் அந்த தேவையை இயேசு எப்படி அணுகினார், அந்த தேவையில் இருந்தவர்கள் எப்படி அணுகினார்கள் அப்படின்னு பார்க்கறது மூலமாக நம்மளுடைய தேவை எப்படி சந்திக்கப்படக்கூடும் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். பாருங்களேன், முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற தேவைகளுக்கு மத்தியிலாக இயேசுவும் அவருடைய தூதர்களும், இல்லை அவருடைய செய்கைகளும், அவருடைய அற்புதங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கைக்கு நடுவிலாக தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவையை சந்திக்கிற திறன் அழைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நம்ம எதை அழைத்து கொண்டிருக்கிறோம்? பேங்க் கதவை தட்டிட்டு இருக்கிறோமா? லோன் எங்கே கிடைக்கும்? ஏதாவது ஒரு மொபைல் ஆப் எடுத்து இந்த மொபைல் ஆப்பில் எப்படியாவது கடன் வாங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை எனக்கு இந்த நபரை தெரியும், அந்த நபரை தெரியும், என் உறவினரை தெரியும், இந்த பெரிய நபரை தெரியும், இப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த தொடர்புகளை மேற்கொண்டு எப்படியாகிலும் என் தேவையை சந்தித்துக் கொள்வேன் என்று யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை என்கிட்ட நகை இருக்குது, என்கிட்ட பொருள் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, இடம் இருக்குது, இதை எப்படியாவது அடமானம் வச்சு இதை செஞ்சிட போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை தேவனை அழைக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அநேக நேரங்களில் விசுவாசத்தில் வாழ்கிறத எதனோடு குழப்பிக்கொள்கிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க அதனால தேவனை விசுவாசிக்கிறேன், என் பாக்கெட்டில் பணமே இல்லைங்க அதனால தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்றதில் மட்டும் தேவனை விசுவாசிக்கிறத, விசுவாசத்தில் வாழ்கிறத எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன், அது மட்டும் விசுவாசத்தில் வாழ்கிறது இல்லைங்க. உங்களிடத்துல எல்லாம் இருந்தும் தேவனை முழுமையாய் சார்ந்து உங்களுடைய எல்லா விதமான, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஏரியாஸ்குள்ளேயும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இடங்களுக்குள்ளாகவும், எல்லா விதமான தேவைகளுக்குள்ளாகவும், எல்லா விதமான திருப்திக்குள்ளாகவும் தேவனை அழைக்கிறதே தேவனை அழைக்கிறதாக இருக்குது. எப்படிங்க அப்போ தேவனை அழைக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு போதுமான பணம் இருக்குமா இருக்கும்? உங்கள் வாழ்க்கையை சந்தித்துக்கொள்ள, உங்களுடைய தேவைகளை பார்த்துக்கொள்ள போதுமான பணம் இருக்குமா இருக்கும்? உங்கள் ஊழியத்தை சந்தித்துக்கொள்ள போதுமான பணம் இருக்குமா இருக்கும்? இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு போதுமான பணம், இல்லை உங்கள் தேவைகளை எல்லாம் பார்த்துக்கொள்வதற்கு தேவையானவர்கள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டு இருக்கக்கூடும். ஆனாலும் அதற்குள்ளாக
அந்த கல்யாணத்திற்குள்ளாக எப்படி இயேசுவையும் அவர் சீஷர்களையும் அழைத்தார்களோ அதே போல என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு ஆண்டவரே, எனக்கு பெருசாக தேவைன்னு எதுவும் இல்லை, ஆனாலும் உண்மை அழைக்கிறேன். என் கண்ணுக்கு எந்த தேவையும் இல்லாதது போல தான் தோணுது, ஆனாலும் உங்களை என் வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணத்திலையும் என் வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய காலடி தடம் இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பவுல் இப்படி எழுதுறாரு, நம்ம தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோமா? அநேக நேரங்களில் தேவனை விசுவாசிக்கிறோமான்னு கேட்டால் விசுவாசிக்கிறோன்னு சொல்லிடுறோம், தேவனை நம்புகிறோமான்னு கேட்டால் நம்புகிறோன்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய உடன் வேலையாளாக இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை அனுமதிக்கிறதில்ல. பாருங்களேன், நம்ம வீட்டிற்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, ஊழியத்திற்குள்ளாக, படிப்பிற்குள்ளாக, வேலைக்குள்ளாக, இல்லை வியாபாரத்திற்குள்ளாக தேவனை முழுமையாக அழைப்பதென்றால் என்ன? எல்லாம் தேவைக்கு சந்திக்கப்பட்டு இருந்தும் தேவனை அழைக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீரே சிறந்தவராயிருக்கிறீர், நீரே பெரியவராயிருக்கிறீர். என் பார்வைக்கு ஒருவேளை இங்கே குறைவு இல்லாதது போல தோணலாம், இந்த கல்யாணத்தில் குறைவு இல்லாதது போல கானாவூர் கல்யாணத்துக்காரங்களுக்கு எப்படி தோன்றுச்சோ, எப்படி திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று, இல்லை என்ற சூழ்நிலை வந்ததுக்கு பின்பதாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ, அதே போல என் வாழ்க்கையில இல்லை என்ற சூழ்நிலை வருகிறதுக்கு முன்பதாக நான் உங்களை அழைக்க போகிறேன். ஏன்னா வார்த்தை தெளிவாக சொல்லுது பாருங்க, நிறைவானது இல்லை நிறைவானவராகிய ஆவியானவர் கர்த்தர், இந்த திரியேக தேவன் இயேசு நம் வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து அழைக்கப்பட்டு வருகிற பொழுது குறைவுகள் ஒன்றும் இல்லாமல் போகிறதா இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தை நான் அதுக்கு அடுத்ததாக படிக்கிறேன் பாருங்களேன். 2வது வசனத்தை படித்து காமிச்சேன். இயேசுவும் அவர் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். நான் அதுக்கு முன்பதாக வசனம் இப்படி சொல்லுது, மரியாளும் அங்கே இருந்தாள். யார் இந்த மரியாள்? இயேசுடைய தாயாராக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் உறவினர்களுடைய கல்யாணமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சவங்களுடைய கல்யாணமாக இருந்திருக்கலாம், இல்லை தெரியாதவங்களுடைய கல்யாணமாக கூட இருந்திருக்கலாம். என் பையனை அழைச்சிருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர்னு, ஒரு போதகர், ஒரு ரபின்னு இயேசு கிறிஸ்துவை அழைச்சிருக்கிறாங்க, நானும் போகிறேன், என்னுடைய தேவையும் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை அங்கே கடந்து போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காரியத்தை முக்கியமாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க. இயேசு எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கிறது, நிலைநாட்டப்பட்டவர்களாக இருக்கிறது, இல்லை நாமளே அழைத்து கொண்டு போகிறது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். எனக்கு ஒரு அழைப்பு வரவே இல்லைங்க, என்னை யாரும் கூப்பிடவே இல்லைங்க, இயேசுவை மட்டும்தான் அவங்க அழைத்திருக்கிறாங்க. இல்லை ஒரு சபைக்கு, இல்லை ஒரு ஜெப கூடுகைக்கு, இல்லை நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச உறவினர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் நம்ம கூடி ஜெபிக்கலான்னு கூப்பிட்டுருக்கலாம், பக்கத்தில் ஒரு போதகர் எங்கள் சபைக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுருந்துருக்கலாம். இயேசு என்னை அழைக்கட்டுங்க, இல்லை எனக்கு பிரத்யட்சமாக ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்புறம் நான் போகிறேன்னு இல்லாமல் இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு ஜெப கூடுகையாக இருக்குது, அது தேவனை ஆராதிக்கிற இடமா இருக்குது, தேவனை உயர்த்துகிற இடமா இருக்குது, தேவன் மகிமைப்பட போகிறார். அந்த இடத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தாலும் படாவிட்டாலும் அந்த அபிஷேகத்தை பார்த்து உங்களை நீங்களே அழைப்பித்து கொள்ளுகிற ஒரு சிந்தை, நோக்கம் நம்ம வாழ்க்கையில் வேண்டியதாக இருக்குது. பாருங்களேன், இங்கே மரியாள் அங்கே இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பாருங்க, கானாவூர்காரர்கள் ஒரு கல்யாணத்தை நிறைவேற்றுக்கிறாங்க, இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார், சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, மரியாள் அழைக்கப்பட்டதாக எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை சுவிசேஷத்தில், இல்லை வசனத்தில். ஆனால் மரியாளும் அங்கே இருந்தாள். நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்குறப்போ எப்படி சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தான் இயேசு அழைக்கப்பட்டது வருது. ஆனால் முதல் வசனத்திலே எப்படி சொல்லுது, மரியாளும் அங்கே இருந்தாள். இயேசு அழைக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே இயேசு இங்கே அழைக்கப்பட போகிறார், இயேசு இங்கே தொழுது கொள்ளப்பட போகிறார், இயேசு இங்கே ஆராதிக்கப்பட போகிறார், இயேசு இங்கே உயர்த்தப்பட போகிறார், இயேசு இங்கே பெருமைப்படுத்தப்பட போகிறார், இயேசு இங்கே கனப்படுத்தப்பட போகிறார். அங்கே நான் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் எப்பொழுது அந்த விதமாக மாறுகிறதோ அடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் எப்படி சொல்றேன் பாருங்களேன். 3ஆம் வசனம் எப்படி சொல்லுது, இயேசு அழைக்கப்பட்டுட்டாரு, மரியாள் முதலாவது அங்கே வந்துட்டாங்க, திராட்சை ரசம் குறைவு பட்ட போது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்குது. அதுக்கு அடுத்த வரி இப்படி சொல்லுது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இந்த சொல்லாடலை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். பாருங்களேன், இந்த கான்வர்சேஷனை, இந்த உரையாடுதலை ரொம்ப கவனமாக கவனிங்க. அது தெளிவாக சொல்லுது, திராட்சை ரசம் குறைவு பட்ட போது, குறைவு தான் பட்டிருக்குது. ஆனால் மரியாள் இங்கே சொல்கிறாங்க, திராட்சை ரசம் அவர்களுக்கு இல்லை. எங்கள் குடும்பத்தில் எப்படி ஒரு வழக்கம் இருக்குது பாருங்கள்,
எப்பொழுதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸு பொருட்களை, தேவையான சமைக்க தேவையான பொருட்களை வாங்கணுமோ, அப்போ என் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, என் மனைவி எங்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, இப்போ பருப்பு இல்லைப்பா, அரிசி இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்போ, அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. அதை இல்லை என்று சொல்லாமல் நம்ம எப்படி அதை சொல்லி பழக்கப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, அரிசி நமக்கு தேவைப்படுது, பருப்பு நம்மளுக்கு தேவைப்படுது, எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படுது. இங்கே மரியாளும் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிறாங்க பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது திராட்சை ரசம் இல்லை என்று வந்து சொல்லுறாங்க. நான் என் வாழ்க்கையில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது. என்ன இப்படி போட்டிருக்குது பாருங்களேன். மரியாள் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, குறைவுபட தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. இயேசுடைய தாயாராக இருக்கிறாங்க மரியாள். அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு தாயாரை பார்த்து, அம்மாவை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்ல முடியும்? உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சிக்க முடியுது? உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? அது எவ்வளோ வருந்தத்தக்க வார்த்தையாக இருந்திருக்கும் மரியாளுக்கு. என்ன நம்ம மகன் இப்படி சொல்லிட்டாரே, இவர் ரொம்ப மதிக்கப்படத்தக்க போதகராக இந்த ஊருக்கு நடுவில் இருக்கிறாரு, மிகப்பெரிய ரபியாக இருக்கிறாரு, எல்லாரும் ஒரு இடத்துல தேடி வராங்க, இங்கே மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், இல்லை இயேசுடைய சீஷர்கள் இருக்காங்க, அவங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க, ஊரார் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் மத்தியில் ஸ்திரீயேன்னு சொல்லிட்டாரே, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படிப்பட்ட வருத்தத்தை படலை. ஏன்னா இயேசு இது ஒரு தனிநபர் சார்ந்த கடிந்து கொள்ளுதலாய் வைக்காமல், அவர் இது ஒரு மனப்பாங்கை உடையவர்கள், இல்லை இந்த மாதிரி சிந்தனை ஓட்டத்தை உடையவர்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள குறித்து பேசுறதுக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, இப்படி பேசக்கூடாதுப்பா, இல்லைன்னு சொல்லக்கூடாது, தேவைப்படுதுன்னு தான் சொல்லணும். தேவனிடத்தில் வருகிற பொழுது உனக்கு இல்லை என்ற வார்த்தை இல்லை. எப்பொழுதும் இப்படி வார்த்தை சொல்லுது பாருங்க வசனம், அவரிடத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. அவரிடத்துல இல்லை என்கிற வார்த்தை இல்லை. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுது, தம்மிடத்துல வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளார், தம்மிடத்துல கேட்கிற யாவர்களுக்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்குறாராம். கொஞ்சமா கொடுக்குறது இல்லையாங்க, தேவைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது இல்லையா, தேவையிலும் பார்க்கிலும் அதிகமாய், சம்பூர்ணமாய், திருப்தியாய், அமுக்கி குலுங்கி சரிந்து விழத்தக்கதாக. நீங்க வேதம் முழுவதும் இதை பார்க்க முடியும். ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் தேவை என்று போய் நின்றார்களோ அவர்கள் எல்லோரும் திருப்தியாக்கப்பட்டார்கள், சம்பூர்ணமாக்கப்பட்டார்கள். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. இங்க மரியாள் வந்து இப்படி சொல்றாங்க, குறைவுபடதான் தொடங்கி இருக்கு, நான் இல்லை என்று சொல்லுகிறேன். உடனே இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அப்ப இது மரியாளை பார்த்து இவர் கடிந்து கொள்ளல, மரியாளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலன்னா யாருக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் ஒரு ஜெண்டரை காமனா அட்ரஸ் பண்றாரு பாருங்க. ஒருவேளை இல்லை என்கிற சிந்தனையோடு நீங்க இருக்கிறீங்களா? குறைவுதான் பட தொடங்கி இருக்கு, அதுக்குள்ளாகவே ஐயோ போச்சு, எல்லாம் இழந்து போகிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிட போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் யார் இருக்கிறா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க இழப்பை சந்திச்சு கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போயிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீங்க குறைவுபட தொடங்குற பொழுதே நீங்கள் இழந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே இல்லை என்று நீங்க சொல்வானேன், குறைவுபடதான தொடங்கி இருக்கிறது. இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரே, இங்க இயேசு உங்கள் உடன் இருக்கிறாரே, தேவன் உங்கள் உடன் இருக்கிறாரே, உங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்ளத்தக்கதாக, உங்களை திருப்தியாக்கத்தக்கதாக, சம்பூர்ணமாய் உங்களை மாற்றத்தக்கதாக இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரே, அங்கே இருக்கிறாரே. அவருடைய கண்களும் அவருடைய காதுகளும் அங்கே தானே இருக்குது. உங்கள் தேவைகளை, உங்கள் கவலைகளை பார்க்க கூடாதபடிக்கு அவர் குருடரா இல்லையே. பவுல் விதமாக எழுதுகிறார் அவருடைய நிருபத்தில், நம்மளுடைய மீறுதல்களை, நம்மளுடைய கஷ்டங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டாயிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டாராம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உங்களுடைய கவலைகள், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிற தவிப்பு அவருக்கு தெரியும். அவரும் அவ்விதமாக கடந்து போயிருக்கிறார், இவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தரித்திரத்தினாலேயே நம் ஐஸ்வர்யவர்களாய் மாற்றியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமானவர்களை வியாதியினால் இழந்து போயிருக்கிறீங்களா? அவர் அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி இருக்கிறார்.
அவர் அதை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் அவ்விதமாக அந்த பாதைகளிலே கடந்து போயிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வேதனை அவருக்கு தெரிந்ததாக இருக்கிறது. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்முடைய பாடுகளை, நம்முடைய நிந்தனைகளை, நம்முடைய ஜேர்னி, நம்முடைய பாதைகளை அவர் கடந்து போனவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அடுத்த வார்த்தை இப்படி சொல்றாரு பாருங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவுபட தொடங்கி இருக்கு தம்பி, குறைவுபட தொடங்கி இருக்கு தங்கச்சி. அதுக்குள்ள இல்லைன்னு சொல்லாத. இல்லைன்ற நிலைமை வர்றப்போ தேவனுடைய அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடுதல், தேவனுடைய கரம் உள்ள வருகிறத பார்ப்பீங்க. ஒரு கீழ்காற்று அடிக்கப்படுகிறதை பார்ப்பீங்க. காடைகள் கொண்டு வரப்படுகிறதை பார்ப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே சுகம் கொண்டு வரப்படுகிறதை பார்ப்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே தேவைகள் சந்திக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். உஷ்ணம் வருவதை நீங்கள் காண்பதில்லை. உங்கள் தேசம் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், நம்முடைய தேசம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்தாலும் அது நம்மை பாதிப்பது இல்லை. நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவன் நமக்கு செய்திருக்கிற வாக்கு என்ன? உஷ்ணம் வருவதை நாம் காண்பதில்லை. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுப்போம். தேசத்துக்கே இல்ல உலகத்துக்கே கொரோனா வருதா, வியாதி வருதா, கொடிய நோய் வருதா, என்னை அது எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் என் தேவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் வருத்தமின்றி கனி கொடுப்பேன். எந்த விதமான அசாதாரணமான சூழ்நிலை என்னை பாதிக்க முடியாது. ஏனென்றால் நான் வருத்தமின்றி கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய வித்தா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறேன். அன்பு மகனா, அன்பு மகளா இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய வாக்கியம். தேவனுடைய அன்பு பிள்ளைகள். அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் நமக்காக இறங்கி வந்து உதவிகளை செய்யாதிருப்பது எப்படி? அடுத்த வார்த்தை பாருங்க, இல்லை என்ற நிலைமை வந்தோடனே ஆண்டவர் அங்க இறங்கி வேலை செய்கிறதை பார்க்க முடியுது. அதுக்கு மரியாளுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க, பதில பாருங்க. குறைவுபட தான் தொடங்குச்சு. இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சீஷர்கள் படகுல கத்துனாங்களோ அந்த புயலை பார்த்து, அதே போல நான் பதறிட்டேன் போல. இல்லைனா சூழ்நிலைகளையும் தாண்டி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அதிகமாக ரியாக்ட் பண்ணிட்டேன் போல, பயந்துட்டேன் போல, கவலைப்பட்டேன் போல. ஆண்டவர் எனக்கு எதையோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து என் மகனாக மட்டும் இல்லாமல் ஒரு போதகராயிருந்து, தேவனுடைய குமாரனாயிருந்து எனக்கு எதையோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க வேலைக்காரர்களை பார்த்து. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க. நியாயப்படி பார்த்தா மனது காயப்பட்டிருக்கணும். ஒரு தாய் என்றும் பாராமல் என்னை இப்படி பேசிட்டாரே, என்னை கடிந்து கொண்டுட்டாரே, எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்திட்டாரே, என்னை திருத்துறதா இருந்தாலும் கடிந்து கொள்கிறதா இருந்தாலும் தனியாக கூட்டு போய் கடிந்து கொண்டிருக்கலாமே, இப்படி எல்லாருக்கும் முன்பதாக வச்சு சொல்லிட்டாரே. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் அவங்களுக்கு புரிந்ததாக இருந்துச்சு. இவர் எனக்கு மட்டும் இதை சொல்லிக் கொடுக்க விரும்பவில்லை, இதை பார்க்கிற எல்லாருக்கும் அவர் சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். நான் குறைவுபட போகிற பொழுதே ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவைகளை சந்திக்கிறவர் என் வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது நான் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. இல்லை என்கிற நிலைமை வருகிறதுக்கு முன்பதாக அவர் செயலாற்ற துவங்குவார். என் வாழ்க்கையில இல்லை என்கிற நிலைமத்திற்குள்ளாக, மரணத்திற்குள்ளாக, இழப்பிற்குள்ளாக நான் போகிறது இல்லை அப்படின்றத புரிந்த மரியாள் இப்படி சொல்றாங்க வேலைக்காரர்கள் பார்த்து திரும்பி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ அடுத்து வருகிற வசனத்தை எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் பாருங்களேன். அவர் திரும்பி அங்கே பார்க்குறாரு, அங்கே இருக்கிற என்ன இருக்குதுன்னு பார்க்குறாரு. கற்சாடிகள் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த கற்சாடிகளை பார்த்துட்டு வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, தண்ணி பிடிச்சிட்டு வந்து இதை நிரப்புங்க.
அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேலைக்காரரும் மறுமொழி பேசாமல் உடனே தண்ணி பிடிச்சிட்டு வந்து நிரப்புறாங்க. அவர் கைகளை வைத்து அதை ஆசீர்வதித்து ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அந்த வேலைக்காரரை பார்த்து பேசுகிறாரு, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்தில், அதாவது சாப்பாடு பரிமாறுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்றாரு. அவங்களும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இதுக்கு இடையில ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, பந்தி விசாரிப்புக்காரருக்கு இது எந்த விதமான கற்சாடியிலேருந்து வந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. இந்த வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் இது எந்த விதமான கற்சாடியிலேருந்து வந்துச்சுன்னு தெரியும். இந்த பந்தி விசாரிப்புக்காரங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பந்தி விசாரிப்புக்காரங்க இப்படி கேட்குறாங்க, யாரும் நல்ல ரசத்தை வச்சுட்டு கெட்ட ரசத்தை, இல்லை கொஞ்சம் சுமாரான ரசத்தை முன்னாடி கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்ன நல்ல ரசத்தை வச்சுருந்தீங்க, இப்போ கடைசியாக கொண்டு வந்து கொடுக்குறீங்க, முதல் பந்தியில் தானே நீங்கள் கொடுத்துருக்கணும்லாம் கேட்குறாங்க. ஏன் இது ரொம்ப ரிமார்க்கபிளாக, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருக்கப்பட்டிருந்தது. சுத்திகரிப்பின் முறைமை அப்படின்னா என்னங்க? யூதர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க கைகளையும் கால்களையும் நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. முழங்கை வரைக்கும் கழுவுவாங்க, முகத்தை கழுவுவாங்க, கழுத்தை கழுவுவாங்க, கால்களை நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க, 7 தரம் கழுவுவாங்க. அப்படி கழுவாமல் ஒரு வீட்டிற்குள்ளாக, ஒரு கல்யாண வீட்டிற்குள்ளாக, சாப்பிட்ற இடத்துக்குள்ளாக அவங்க பிரவேசிக்கிறது இல்லை. இங்கே இப்படி சொல்லுது, யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்வதற்கு வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகள் அப்படின்னா பாத்ரூம்ல வைக்கப்பட்டிருந்த பக்கெட். ஆண்டவர் தம்முடைய மிகப்பெரிய அற்புதத்தை, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை, மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை உருவாக்குவதற்கு அவர் சூஸ் பண்ண வெசல் பாத்ரூம்ல வைக்கப்பட்டிருந்த பக்கெட். சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்வதற்கு வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகள். அந்த கற்சாடிகளை எடுத்து அதுல தண்ணி ஊத்துங்கன்றாரு. நம்ம வேலைக்காரராக இருந்தால் நம்ம இப்படி யோசித்து பார்ப்போம். பாருங்க, நான் இப்படி ஒரு வீடியோவை பார்த்தேன். ட்ரெயினில் சமோசா விற்கிற ஒருத்தர் வந்து ஃபோன் நோண்டிட்டு அவர் கால் எடுத்து அந்த சமோசா பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தார். நம்ம அதை சாப்பிடுவோமா? ஒருவேளை இந்த பந்தி விசாரிப்புக்காரருக்கோ, மாப்பிள்ளைக்கோ, மணமகளுக்கோ, அந்த வீட்டாருக்கோ இது தெரிஞ்சிருந்தால் சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்ய வைத்திருந்த கற்சாடிகள், அதில் ஊற்றப்பட்ட தண்ணீர் அப்படின்னா கை கழுவுவதற்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர், கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர், இன்னும் சொல்லப்போனால் பாத்ரூமில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். இன்னும் புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் பாருங்களேன். நம்ம ஊரில் கல்யாணத்தில் என்ன போடுவாங்க? பிரியாணி போடுவாங்க, ஒரு 65 வைப்பாங்க, இல்லை சாம்பார் சாதம் போடுவாங்க, சாப்பாடு சாம்பார்லாம் போடுவாங்க. சாம்பார் காலி ஆயிடுச்சு, பாத்ரூம் தண்ணியை எடுத்துகிட்டு வா, அதில் சாம்பாரை உருவாக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை, மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை செய்வதற்கு சுத்திகரிப்பின் முறைமையின்படி இருந்த ஒன்றை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறார்? ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு, ரொம்ப இழிவாக எண்ணப்பட்டு, ஜனங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? அருவருக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் இருக்குதா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார் ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு, மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு, அந்த மொத்த ஊருடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு, பசியை போக்குகிறதற்கு, ஜனங்களுடைய தேவைகளை போக்குவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கே ஒன்றும் இல்லை, என் தேவைகளை சந்திக்கொள்ளவே என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் எங்கே இன்னொருத்தருக்கு போய் கொடுக்குறதுன்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை மூளைக்கல்லாய் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? நான் முதலாவது சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் அவரை அழைக்க வேண்டும், அங்கே இருக்க வேணும். அவர் எங்கே இருக்காரோ அங்கே போய் இருக்க பார்க்கணுங்க. எப்பெல்லாம் அவர் கூட ஐக்கியப்பட தோணுதோ, உங்களுடைய தனி ஜபத்தில், கூடி ஜபிக்கிற ஜபத்தில் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். ஓடி ஓடி போய் அவர் கூட இருந்துக்கணும். அங்கே இருக்கிற பொழுது தான் அவங்களுக்கு தெரியும், குறைவுபட தொடங்குகிற பொழுதே அவருடைய செயலாற்ற தொடங்குகிறதை நீங்களும் நாங்களும் பார்க்க ஆரம்பிப்போம். அது சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்ய வைக்கப்பட்டிருந்த கற்சாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஊற்றப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல,
தேவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறார், மிகுந்த சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லாததுனால அவர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை அதன் மூலமாக அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எது உங்கள் வாழ்க்கையில் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒருவேளை உங்களுடைய அதிகால ஜெபமாக இருக்கலாம், உங்களுடைய வேத வாசிப்பாக இருக்கலாம், உங்களுடைய நாளுடைய ஆரம்பமாக இருக்கலாம், அந்த ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம். எதை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களோ அந்த உதாசீனப்படுத்தப்பட்டதை அவரிடத்துல கொடுத்து அவரை அதுக்குள்ளாக அழைத்து பாருங்கள். தேவன் சம்பூர்ணமாய் தேவைகளை சந்திக்கிறதை பார்ப்பீங்க. நம்மளால் கண்களை மூடி இப்படி ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் பராக்கிரம் உள்ளவராக இருக்கிறீர், யெகோவா ஈரா இருக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர், எப்பொழுதும் எங்கள் உடன் வருகிறவராக இருக்கிறீர். எங்கள் தேவைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் ஜெபிக்கிறதற்கும் முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர். எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு நடுவாகவும் தேவனுடைய கரம் எங்களுக்கு கூட நின்று உடன் நின்று எங்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். தகப்பனே, இந்த கால வேளையில தேவையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேலாக தீர்க்க தரிசனமாக, வாக்கு தத்தமாக, பிரகடனமாக இந்த வார்த்தையை பேசுகிறேன். யெகோவா ஈரால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா ஈரால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் அதிசயமாய் அற்புதமாய் உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பாஸ்டருடைய மெசேஜ் ஆசீர்வாதமாக இருந்திருக்குங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் பெருங்குடியில் இருக்கிற பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு எங்களுடைய ஆராதனை நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கிறீங்கிற பட்சத்தில் எங்களோட ஆராதனையில் பங்கு கொள்ள விரும்பினால் சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஆன்லைன் ஆராதனை நாங்கள் நடத்துகிறோம். அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதற்கான டீட்டெயில்ஸ்க்கு திரையிலே தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து டீட்டெயில்ஸ் லிங்க்கையும் பாஸ்வேர்டையும் எங்ககிட்டேருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுடைய ஊழியத்தை தாங்க விரும்பினால் அதே தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. ஹவுஸ் ஆஃப் க்ளோரி சர்ச், மகிமையின் வீடு, திருச்சபை. எங்களுடைய திருச்சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்களுடைய விலாசம் பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெருங்குடி, OMR ரோட், நியர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், 600096. உங்கள் ஜெப உதவிக்கு எங்களுடைய இமெயில் விலாசம் christcafterministries@gmail.com. மொபைல் எண்கள் 8056057849 மற்றும் 8124625313. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.